ஃப்ரீடம் ஆரம்பித்து இது முடிக்கும்போது தான் எனக்கு அந்த கதை இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ ரெண்டும் வேறு வேறு ஜோனர் தான். ஸோ ஈழத்தமிழ் பேசினாலுமே ஸோ அதே இந்த கை ஏற்கனவே நமக்கு உடஞ்சிருக்கு, இங்கே அடிக்காத இந்த பக்கம் அடி இந்த பக்கம் அடி அப்படின்னு சொல்லியாச்சு. கையை தலைகீழாக தொங்க விடும் போதே ரொம்ப நேரம் தொங்கணும். ஆமாம், அதில் பாதி ரத்தம் ஃபுல்லாக தலைக்கு வந்துடும், கண்ணெல்லாம் பெரிய இருக்கும். நான் பண்ண கையில் அந்த கை எந்த கை அடிக்காதுனால கரெக்டாக அதெல்லாம் அடித்தான். ஒரு அபிஷன் ஜீவன் ஒருத்தன் ஒரு ஜெயிச்சானா அது வந்து புதுமுக இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ புதுமுக இயக்குநர்களுக்கான வெற்றியாக தான் அதை நான் பார்க்குறேன். ஒரு தோல்விப்பட இயக்குநர்கள் ஜெயிக்கும் போது அடுத்த தோல்வி அடைஞ்சு இருக்கவங்க நம்பிக்கையாக அது இருக்கும். அப்போ தோல்விப்பட இயக்குநர்களுக்கும் சினிமாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நான் சம்பளம் ஏற்றுறதுனால அந்த படத்தோட பட்ஜெட் இன்னும் ஏறி. அப்போ இது வெற்றி எதனால் வந்ததுன்னா இதோட லோ பட்ஜெட், இதோட பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால அந்த இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அப்போ அடுத்த படம் எல்லாரோட சம்பளமும் ஏறும்போது என்னன்னா அப்போ பட்ஜெட் இன்னும் ஜாஸ்தியாக அப்போ அந்த வெற்றி குறைஞ்சிடும். 17 வருஷங்களும் அந்த படத்தை இப்படி கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. முதல் படம் பண்ண ஒரு படம் சுப்பிரமணியபுரம். இயக்குனர் சசிகுமாரா, நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுற ஹீரோ யார்? சசிகுமார் தான். தப்பிச்சிட்டீங்க. அதான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அடுத்து என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? அடுத்ததான் என்ன பண்ண போகிறீங்க? நடிச்சிட்டு இருக்கேன். புது ஐடியா? புதுசாலாம் இல்லை, பழசாக ஒரு ஐடியா இருந்தது, அதை திருப்பி தான் எடுக்கணும். டைரக்ஷன் பண்ண அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பீரியட் சப்ஜெக்ட். புதிய தலைமுறையினர்களுக்கு வணக்கம். ஃப்ரீடம் படத்துக்காக இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சசிகுமார் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட வெற்றிக்கு பிறகு உங்களை பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக ஃப்ரீடம். அயோத்திக்கு அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து இப்போ ஃப்ரீடம். ஸோ மூணுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி படங்களாக தேர்வு செஞ்சுருக்கீங்க. ஆனால் அந்தனும் சேர்த்துக்கலாம் உள்ள. இப்போ இதில் கடைசி ரெண்டுமே வந்து ஈழத்தமிழர்கள் சார்ந்த ஒரு படமாக தேர்வு பண்ணியிருக்கீங்க. இந்த கதை உங்களுக்கு அமைதா, இல்லை இந்த ஜோன் வந்து நமக்கு வந்து ஹிட் ஆகுது, கிளிக் ஆகுது அப்படிங்கிறதுனால அது சூஸ் பண்ணுறீங்களா? அமையுதுன்னு தான் சொல்லணும். எல்லாமே ஒரு அமையிறது தான், நம்மளாக சூஸ் பண்ண முடியும். நம்ம அது வந்து நம்ம கிராப் தான் பண்ண முடியும். அது எனக்கு தேடி வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அந்த கதை எனக்கு வந்தனால அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது அமையிறதான் நான் பார்க்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், நந்தன், அயோத்தி, ஃப்ரீடம் வரைக்கும் எனக்கு அமைஞ்ச ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஃப்ரீடம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன். வந்து சத்யசிவா இயக்குனர், அவர் கழுகு படம் பண்ணவர் ஏற்கனவே. அவர் வந்து அவரோட நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தோம், நான் மிருகமாய் மாற. அது சரியாக போகலை, அந்த படம் எங்களுக்கு போகல. அது ஆக்சுவலாக ஓடிடிக்காக எடுக்கப்பட்ட படம். அப்புறம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படம் பண்ணணும்னு சொல்லி வந்தது ஃப்ரீடம். அடுத்து ஒரு படம் பண்ணணும்னு கதை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படத்தை சொல்லும்போது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது ஃப்ரீடம் ஆரம்பித்து இது முடிக்கும்போது தான் இது பண்ணி முடிக்கும்போது எனக்கு அந்த கதை இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ ரெண்டும் வேறு வேறு ஜோனர் தான். ஸோ ஈழத்தமிழ் பேசினாலுமே வேறு வேறு ஜானர். இது ஒரு 2 ஈவெண்ட்ஸ் வச்சு பண்ணப்பட்ட படம் ஃப்ரீடம். அது ஒரு ஊரில் அங்கேருந்து ஸ்ரீலங்காலேருந்து வர்ற ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு படமாக இருந்தது. அது வேறு ஜானர், இது வேறு ஜானர்னால அதை பண்ணேன் நான். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட மக்கள் வந்து தியேட்டரில் அதிகமாக வந்து பார்த்த படங்களில் ஒன்றா டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்திருக்கு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இதே ஈழத்தமிழர்களை மையமாக வச்ச ஒரு கதை, ஆனால் அது கொஞ்சம் வந்து ஹியூமர், காமெடி எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அந்த வெற்றியோட சூடு குறையிறதுக்குள்ளேயே நீங்கள் அதே ஒரு கதைக்களத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சீரியஸான மூவியை வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீடம் வந்து முன்னாடியே ஷூட் பண்ணாலும் ஃப்ரீடமோட ரிலீஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட மாஸ் சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இது யோசிச்சிங்களா, அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? டக்குன்னு ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலியில்
பார்த்த ஒரு ஆள் வந்து டக்குன்னு சீரியஸாக ஒரு கதையில மாறும்போது ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஏதாவது தோணுச்சு உங்களுக்கு? நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, நான் முடிவு பண்ணுறேன். ப்ரொடியூசர் முடிவு பண்ணிட்டாரா? முழுக்க அவரோட இதுதான், நான் முடிவு பண்ண இல்லை உங்களுக்கு எதாவது தோணுச்சா, ஐயோ இப்போ தானே டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு அதுக்குள்ளே ஃப்ரீடம் வருது அப்படி ஏதாவது தோணியிருக்கா? இல்லை கொஞ்சம் தள்ளி கொஞ்ச நாள் கழிச்சு வந்தால் நல்லா இருக்கும்? வேற ஒரு படம் வர்ற மாதிரி இருந்தது, அது வரல. ராஜ்மோகன் சார் படம் வர்ற மாதிரி தான் இருந்தது. அது வராதனால இவங்க ரெடியாக இருந்தனால அது வர்றது. ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் வரும்போது அதை நம்ம பார்க்கக்கூடாது. இதனால் இதாகுமோ அப்படின்லாம் நான் பார்க்குறது இல்லை. ஆடியன்ஸ் கிட்ட விட்டுறது, ஆடியன்ஸ் கிட்ட விட்டுறது. ஸோ அப்படி ஒன்று ஏன்னா எனக்கு தெரியுது இது வேறு மாதிரி படம், அது வேறு ஜானர் ஆஃப் படம் வேறு அப்படின்றது அவங்களுக்கு சொல்லிடுறது தான் பெட்டராக தோணுச்சு. இது வேறு, அந்த மாதிரி பார்க்காதீங்க இந்த படத்தை, அந்த படம் மாதிரி இதை பார்க்கக்கூடாது, இந்த படம் மாதிரி அதை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, நம்ம அடுத்தடுத்த படங்கள் ஏன்னா ஒவ்வொரு கண்டக்டும் ஒவ்வொரு ஜானரும் எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். அது ஒரு முயற்சி தான். நம்ம அந்த முயற்சி வந்து என்ன வேணால் ஆகலாம், அது ப்ளஸ் ஆகலாம், மைனஸ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். அது வந்து நம்ம கையில் அது கிடையாது. நம்ம ஆடியன்ஸ்க்கு எடுத்து நம்ம கொடுத்துரும். அப்போ அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கணும். இல்லாட்டி ரொம்ப வெளிப்படைத்தன்மை இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அது இல்லாட்டி நம்ம ரொம்ப அது மாதிரியே நான் 3 படம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நான் அடுத்தடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணணும், அதே மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே, அதே ஜானர், அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மேன், அதே மாதிரி ஒரு இது அப்படின்னு அந்த மாதிரி தான் போகும். அப்போ வேறு வேறு கதைகள் வந்து அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. இட்ஸ் அட்டெம்ப்ட் தான். அது சரியாகுது சரியாகுதுன்னா படம் வந்தால் தான் எல்லாருக்கும் தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து தாஸை வந்து ஒரு சாஃப்டான பொலைட்டான ஒரு ஆளாக பார்த்துட்டு சசிகுமாரை அப்படியே கட் பண்ணிட்டு ஃப்ரீடம் வந்து அடிச்சு நொறுக்கி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளாக சுற்றிட்டு இருக்காரு உள்ள ஸ்பாட்டுக்குள்ளே. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் படத்தில் எப்படி வந்திருக்கு? உங்களை கையெல்லாம் உடைச்சாங்கன்னு வேற சொன்னீங்க. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? தலைகீழாக தொங்க போடுற ஒரு சீன். அந்த அந்த சம்பவத்தை மட்டும் அப்படியே சொல்லுங்கள். தலைகீழாக தொங்க போடுறது, பின்னாடி கையை கட்டிடுவாங்க. ஒருத்தர் வந்து ஃபைட் மாஸ்டர் வச்ச ஒரு ஆள் முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. ஆக்சுவலாக படத்தில் வர்ற ஆள் அது ஃபைட்டர்ஸ் வைக்க முடியாது. அப்போ இடத்துல இருக்கும். அவர்கிட்ட தெளிவாக சொல்கிறோம், பா அவங்க சொன்னதே இந்த கை ஏற்கனவே நமக்கு உடஞ்சிருக்கு, இங்கே அடிக்காத, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி அப்படின்னு சொல்லியாச்சு. கையை தலைகீழாக தொங்க விடும்போதே ரொம்ப நேரம் தொங்கணும். ஆமாம், அதில் பாதி ரத்தம் ஃபுல்லாக தலைக்கு வந்துடும், கண்ணெல்லாம் பிதுங்கி இருக்கும். அடிக்க ஆரம்பித்தாங்க. டக்கு டக்கு நெஞ்சில் அடிக்குது, எல்லாம் அடிக்குது. படாம்பற கையில் அந்த கை எந்த கை அடிக்காதுன்னு கரெக்டாக அதெல்லாம் அடித்தான். கத்துறேன், ஐயோ ஆன்னு கத்துறேன். ரியல் அவங்க செம்மையாக நடிக்கிறாரு கொடுக்க, அப்படியே ரியலாக கத்துறேன். நீங்களும் சொல்லலை, டைரக்டரும் கட்டு சொல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரும் முடிவில்லை. ஆனால் கத்துறேன். ஆனால் படத்தில் கத்துறதானே நான் தந்துருமா கத்துறான்னு கட்டுன்னு போய் கத்திக்கிறேன். அப்போ தான் என்ன அதுக்கு இன்னும் கட்டுன்னு சொல்லி கத்துறா வந்துட்டு 10 அப்படின்னு போச்சு. அது நீங்கிருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் அது எடுத்தோம். அது சசிகுமார் சார் கதாபாத்திரமாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இது பண்ணுது. ஏன்னா சின்ன ஒரு இடத்துக்குள்ளே ஃபைட் பண்ணுற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இருந்தது. நீங்கள் ஒரு படவிழாவில் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் நோட் பண்ணேன் நீங்கள் பேசுகிறதுல. நான் வந்து ஜெயிச்ச இயக்குநர்களுக்கு மட்டும் நான் வாய்ப்பு தரல, தோல்விப்பட இயக்குநர்களுக்கும் நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக கெரியரில் போயிட்டுருக்கிற சசிகுமார் வந்து ஒரு டெபியூ டைரக்டர் கூட பேர் பண்ணுறதோ, இல்லை ஆல்ரெடி ஃபெயிலியர் கொடுத்த ஒரு ஆள் கூட வந்து இணைஞ்சு மறுபடியும் படம் பண்ணுறதோ சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே சினிமானாலே ஒரு கணக்கு தான், எல்லாமே கணக்கு போட்டு தான் நடக்கும். யார் கூட போனால் எந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இண்டஸ்ட்ரியாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக நம்புறீங்க. தோல்வியை கண்டு சசிகுமாருக்கு பயம் இல்லையா? ரெண்டையும் பார்த்துட்டேன், அதனால் பயம் இல்லை. தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அப்படி ஒத்துக்கும் போது எனக்கு அந்த பயம் போயிடுது. எனக்கு ஒருத்தர் தோல்வியை அக்செப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது நம்மளே ஏமாற்றிக்கிற ஒரு விஷயம் தான். நான் எத்தனை படம் எனக்கு தோற்றுருக்குன்னு, எனக்கு எத்தனை படம் தோற்றுருக்கு, என்னோடய படம் என்ன கலெக்ஷன் எனக்கு தெரியும். அப்போ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அப்போ என்ன நான் ஏமாற்றிக்கிறேன். அந்த தோல்வியில் அதை ஏமாற்றாமல் என்னை சரி செஞ்சுக்கிறேன். அதை நான் ஒத்துக்கிறது வந்து என்னை சரி செய்வதற்கான ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் நான் வெற்றிக்கான வேற ஒரு விஷயத்தை நோக்கி போடுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. வெற்றி நோக்கி போகணுன்னா ஃபஸ்ட்டு தோல்வியை ஒத்துக்கணும். அப்போ தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். நான் தோல்வி இல்லைன்னு சொன்னால் அது வெற்றியாகவே நான் நினச்சேன்னா அப்புறம் எப்போ வெற்றி அடைய முடியும்? அப்போ ஒன்று இருக்குல்ல. அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு அந்த பயமில் எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம வெற்றியும் பார்த்தாச்சு, தோல்வியும் பார்த்தாச்சு, எல்லாம் ஒரே
மாதிரி தான் நமக்கு இப்போ ஆயிடுச்சு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கும்போது அப்போ அதை நான் பெருசாக எடுத்துக்கல, அதை ஒத்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் நினைக்கும் போது ஏன் வெறும் தோல்வி இருக்குன்னா அப்படி தான் வர்றாங்க. வெற்றி பெற்று எப்படியா இருந்தாலும் சசிகலன் போனோம்னா இந்த காலேஜுக்கு இந்த இடத்துக்கு இவர்கள் மட்டும்தான் வருவார்கள் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வரும்போது ஏன்னா நான் நாடோடிகள் கணிக்கு கொடுக்கும்போதும் சமுத்திரகனி ஷோ கொடுக்கும்போதும் அப்போ ஒரு தோல்வி இயக்குனர் தான். அப்போ அவர் ஏன் ஏற்கனவே 2 படம் ஒர்க் பண்ணேன், அவருக்கு ஏன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் அப்போவே சொன்னது உண்டு, நான் வந்து ஒரு டியூட்டோரியல் காலேஜ் வச்சுருக்க மாதிரி நினச்சிக்கோங்க, தோற்றவங்களை ஜெயிக்க வச்சு அனுப்புகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எனக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு விஷயமா சூப்பர் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு தோல்வி எடுத்தவங்களை கை தூக்கி விட்டு அது ஒருத்தவங்களை நியமிச்சிருப்பாங்கன்னு அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு விஷயமா, அது ஒரு நல்ல விஷயமா நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். வெற்றி பெற்றவங்க கூட வரலையே, அவங்களோட என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும், ஒரு நம்பிக்கையும் நம்ம கொடுக்குறோம். அப்படின்றம்போது அந்த ஒரு நான் என் படங்கள் ஜெயிக்கணுன்றது, அது என் படங்கள் ஒவ்வொரு படங்கள் ஜெயிக்கும் போது அது என்னோடய வெற்றியாகவே நான் ஏன் சொல்ல மாட்டேன். அது என்னோடய வெற்றி மட்டும் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா, உண்மையிலே அது என்னோடய வெற்றி கிடையாது. ஒரு அபிஷன் ஜீவந்த் ஒரு ஜெயிச்சானா அது வந்து புதுமுக இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ புதுமுக இயக்குநர்களுக்கான வெற்றியாக தான் அதை நான் பார்க்குறேன். அது என்னோடய வெற்றி. நான் அடுத்து போய்கிட்டு தான் இருப்பேன், வேறு படம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் வரலாம், அபிஷன் மாதிரி ஒரு புதுமுக இயக்குனர் நம்பி ஒரு 10 தயாரிப்பாளர்கள் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம். ஒரு தோல்வி பட இயக்குநர்கள் ஜெயிக்கும் போது அடுத்து தோல்வி அடைஞ்சு இருக்கவங்கள நம்பிக்கையாக அது இருக்கும். அப்போ தோல்வி பட இயக்குநர்களுக்கும் சினிமாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு நம்பிக்கையை தானே நான் கொடுத்துட்றேன். எப்படி எனக்கு ஒரு அப்போ இவங்களுக்குலாம் அது என்னோட வெற்றியாக மட்டும் பார்க்கல, அது உங்களோட எல்லாரோட வெற்றியாக தான் நான் அதை கருதுவேன். அப்படி தான் பார்க்கணும்னு நான். இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டை நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, சம்பளத்தை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை நான் வந்து பாசிட்டிவ் டோனில் தான் கேட்குறேன். ஸோ அதிகமாக சம்பாதிக்கணும்னு சசிகுமாருக்கு ஆசை இல்லையா? சம்பாதிக்கணும்னு நான் சொல்ல, நான் ஒரு ப்ரொடியூசராக அதை நான் பார்த்துட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறேன். ஒரு படம் ஜெயிச்சிருச்சு, ஒரு படம் தான் ஜெயிச்சிருக்கு, இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் நிறையா போகணும். அந்த சம்பளம் எத்தனை இன்னும் என்னோட இது இன்னும் நிறைய படங்கள் நான் வெற்றி அடையணுன்ற ஒரு இலக்கு எனக்கு வச்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைஞ்சனால நான் அடுத்த படம் பண்ணும்போது அப்போ நான் சம்பளம் ஏற்றுறதுனால அந்த படத்தோட பட்ஜெட் இன்னும் ஏறிடுது. அப்போ இது வெற்றி எதனால் வந்ததுன்னா இதோட லோ பட்ஜெட், இதோட பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால அந்த இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அப்போ அடுத்த படம் எல்லாரோட சம்பளமும் ஏறும்போது என்னன்னா அப்போ பட்ஜெட் இன்னும் ஜாஸ்தியாக அப்போ அந்த வெற்றி குறைஞ்சிடும். ஸோ அப்போ நான் அது ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை நான் சொன்னேன், அவ்வளோதான். ஹீரோவாக நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் ஒரு கதை சம்பளத்தை வந்து ப்ரொடியூசராக தான் யோசித்து முடிவு அது பண்ணுறேன். அந்த நமக்கு மார்க்கெட் ஒன்று என்ன இருக்கோ அதுக்குள்ளே நம்ம பண்ணால் போதும்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பேசுனதில் நான் நோட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம், கல்வி நிலையங்களில் சினிமா நிகழ்ச்சி நடத்துறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எந்த இடத்துல அதை வந்து வேணான்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு இன்ஸ்டியூஷன், அது என்னோடய பர்சனல். ஸோ அதை வந்து எல்லோரும் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நான் அதை விரும்பலை. எனக்கு ஒரு பர்சனலாக ஒன்று இருக்கும்போது என்னுடைய படங்களை வந்து அங்கே போய் ப்ரொமோட் பண்ணக்கூடாது ஒரு கல்வி நிலையம். நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போவேன், அதை நான் போயிருக்கேன். அது நான் ஒரு கல்வியோட ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது அது நான் போகிறேன். அது அப்போ என்னுடைய படங்களை விளம்பரப்படுத்துறதுக்கு நான் அங்கே எனக்கு அதில் உடன்பாடு, எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் டைரக்டர் நந்தன் பண்ணும்போதும் அவர்கிட்டையும் சொல்லி அதை தவிர்த்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி நிகழ்ச்சியும் உங்களை பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம், அதை நான் சொன்னேன். அதனால் நான் அங்கே வர்றதில்லை அப்படின்ற அது ப்ரொடியூசர் கேட்டுக்கிட்டாங்க, அது ஓகேன்னு என்னுடைய இதுக்கு அதை எடுத்துக்கிட்டாங்க. அது இன்ஸ்டியூஷன், அங்கே போய் நம்மளுடைய படங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது, அதை போய் ஃபோர்ஸ் பண்ணி அதை இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமாக நான் கருதுறேன். ஸோ அது என்னுடைய ஒப்பீனியன், என்னோடய பர்சனல் இதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி என்னுடைய விஷயமாக தான் நான் அதை நினச்சி நான் அதை பண்ணுறேன். அது நான் ஆரம்பத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து அவங்க கேள்வி பதில் நிகழ்ச்சியாக ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அது காலேஜுக்குள்ளே போகாமல்
அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்து அந்த அந்த ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆரம்பத்தில் ப்ரமோஷனாக இல்லாமல் கான்வர்சேஷன் பண்ணியிருக்கீங்க. கான்வர்சேஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை போக போக கொஞ்சம் அதை தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் தவிர்க்கணும்னு நினச்ச ஒரு விஷயமா பண்ணேன். அதை தான் சொன்னேன், ஒரு வேளை வேறு ஏதாவது பிடிச்சா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் நான் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லாமல் தான் அது பண்ணதாக இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். கல்லூரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது சசிகுமார் அதுக்கு காசு வாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இயக்குனர் ரா சரவணன் கூட சமீபத்தில் ஒரு பதிவு எழுதியிருக்காரு, அதில் டீட்டெயிலாக உங்களை பற்றி எழுதியிருக்காரு. அதில் சினிமாவில் வந்து கராராக காசு வாங்குற, கராராக சம்பளத்தை வாங்குற ஆட்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் கராராக காசு வேணான்னு சொல்கிறீங்களே, ஏன்? சரி, அது பழகிடுச்சு என்னன்றது. அது எனக்கு அது உடன்பாடு இல்லை. அது மறுபடியும் அது ஏன்னா எல்லாருமே காலேஜில் ஒரு ப்ரோக்ராமோ ஃபங்க்ஷனோ நடத்தினா அவங்களோட காசை போட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுடைய மாணவர்கள் அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணுறது, அது எதுக்கு நம்ம வாங்கிட்டு போகணும்? நம்மளை கூப்பிடுறதே வந்து ஒரு ஒரு கல்லூரியில் கூப்பிடுறதே நம்பிக்கை தர்றதுக்கு தான். நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்குறதுக்கு கூப்பிட்றாங்க, ஒரு சொற்பொழிவு இதெல்லாம் கூப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து பேசுங்க, ஒரு எனர்ஜியாக இருக்கும். மாணவர்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க, வரணும் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறது, ஒரு பாசிட்டிவிட்டி சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்க. அப்போ அது ஒரு இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம வாங்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் அதை கொடுத்தா நான் எனக்கு வேணாம், அது மாணவர்களோட படம், அது எனக்கு வேணாம். ஒரு வேளை மாணவர்கள் படமாக இருந்துடும் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அது மாணவர்களோட இது எனக்கு வேண்டாம், நானே வந்து உங்களுக்கு நான் வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து அவங்களுக்கு பண்ணித்தர்றது என்னுடைய கடமையாக அதை நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வர்றேன். ரொம்ப நைஸ். இது என்னுடைய இது தான். இதனால் என்னென்னா நீங்கள் காசு வாங்க. என் நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க, என் நண்பருங்க 2 பேர் இருக்காங்க, சொல்ல மாட்டேன், யாரும் பேர் சொல்ல மாட்டேன். அவங்க எப்படிலாம் போய் பேசுவாங்க, அவங்க வந்து கோச்சுக்கிறாங்க. நீங்கள் இப்படி தான் நீங்கள் வாங்க விட்டுட்றீங்க, ஏதோ ஒன்று இதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, நான் வாங்கலை. நீங்கள் வாங்கலையா? நீங்கள் வாங்கலை, அப்போ நாங்கள் வாங்கினா என்ன நினைப்பாங்க, அவரே வாங்கலான்னு நினைப்பாங்கல்ல அப்படின்ற இது கூட எங்களுக்கு வருது. நீ வாங்கிக்கோமா, எங்களுக்கு வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது உண்டு. அப்படி தான். சசிகுமாரை பேசும்போது சுப்பிரமணியபுரம் நம்ம டச் பண்ணாமல் போகவே முடியாது. ஸோ சமீபத்தில் தான் உங்களோட சுப்பிரமணியபுரம் 17 ஆண்டுகளை கடந்து நிறைவு செஞ்சுருக்கு. ஸோ அது நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. சினிமாவில் இது நடந்ததுனால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ரிசீசியஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சுப்பிரமணியபுரம் நடந்ததுனால தான் அனுராக் கஷ்யப் வந்து கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறாரு, ரூட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுப்பிரமணியபுரம் நடந்ததுனால தான் சசிகுமார்னு ஒரு நடிகர் வெளியே வராரு. சுப்பிரமணியபுரம் நடந்ததுனால தான் உங்களோட நண்பர் சமுத்திரக்கனி அவர் உங்களை டைரக்ட் பண்ணுறாரு. அவருக்கு இப்படி நிறைய ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக இது நடந்ததுனால இது நடந்திருக்கு. ஸோ 17 வருஷங்கள் கழித்து சுப்பிரமணியபுரம் வந்து இவ்வளோ பெரிய ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கிறத நினைக்கும் போது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 17 வருஷங்களும் அந்த படத்தை இப்படி கொண்டாடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் முதல் படம் பண்ண ஒரு படம் சுப்பிரமணியபுரம், அது இன்னமும் மக்கள் மனசில் இருக்குது. இன்னமும் இப்போ பார்த்தாலும் அவங்க முதல் தடவை பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமா சொல்கிற ஒரு விஷயம். இது நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமையும் சில விஷயங்கள்லாம் சினிமாவில், அது அமையும், நம்ம எதுவும் பண்ணலை, அது அமைஞ்ச ஒரு விஷயமாக தான். அருமையாக போயிட்டுருக்கிற இந்த கான்வர்சேஷனில் ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மட்டும் நம்ம போவோம். ஸோ இந்த கேம் செக்மெண்ட்டோட பேர் வந்து ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் படம் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரீடமோட டைட்டில் வச்சு அந்த கேம் செக்மெண்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லுவேன், அதில் எதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீடம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுற இடம் எது? ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுற இடமா? எங்கள் ஊர் தான், என்னோட ஊர் தான் ஃப்ரீடமாக. எந்த ஊர்? புதுத்தாமரைப்பட்டு, எங்கள் வீடு, என்னுடைய மண். ஃப்ரீடம்ன்றது நம்மளுடைய மண், நம்மளுடைய மண்ணிலையும் நம்மளுடைய உறவுகள்கிட்டையும் இருக்கிற ஃப்ரீடம் என்ன, அதுதானே ஃப்ரீடம். அதுதானே அந்த மண்ணை விட்டு அவங்க அந்த மண்ணையும் தேசத்தையும் விட்டு வந்ததால அவங்களோட அந்த ஃப்ரீடம் இழந்திருக்கு. ஏன் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து தன்னுடைய மண்ணையும் தன்னுடைய வேற ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட மண்ணிலையும் அவங்களோட தேசத்தையும் வாழ்ந்தால் தானே உண்மையான ஃப்ரீடம். அதுதானே அவங்களுக்கான
ஒரு ஃப்ரீடம். எப்போ ஒருத்தன் வந்து அவனோட மண்ணிலையும் அவனோட தேசத்துலையும் வரணும், அதான் உண்மையான ஃப்ரீடமாக இருக்கும். யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நம்ம எங்கே போய் வேலை பார்த்தாலும் நம்ம ஊருக்கு நம்ம பிறந்த இடத்துல நம்ம வாழ்ந்த இடத்துல போகும்போது தான் நமக்கான சுதந்திரமே இருக்கும், ஃப்ரீடமே இருக்கும். அதான் அதனால் அது என்னுடைய மண், என்னுடைய இதுதான். ஃபஸ்ட்டு கிளி ஈஸியாக கேட்டேன்ல, இப்போ அடுத்தடுத்து தான் ட்விஸ்ட் வைப்பேன். என்னப்பா சினிமாவில் நீங்கள் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுற டேரக்டர் யார்? சினிமாவில் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுற டேரக்டர்? சமுத்திரக்கனி. ஓகே, ஏன்? பிறந்து ஒரு விஷயம் நல்லா இல்லைனாலும் சொல்ல முடியுமா? ஆமாம், சொல்ல முடியும். அது என்ன வேணால் நாங்கள் சொல்லிக்கலாம். அப்புறம் கரெக்டாக எது கம்ஃபர்டபுள் ஒன்று இருக்குது, இன்னும் கம்ஃபர்டபுள் நண்பர்கள்னால அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. அப்போ என்னுடைய முகத்தை பார்த்தே எனக்கு இப்போ கோவமாக இருக்கான், கோவம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு இது அவருக்கும் இருக்கும். அப்போ நான் எல்லாத்தையும் சொல்லலாம், எதை வேணால் சொல்லலாம். அப்போ அழகாக பார்த்துக்கிறாரு நம்மளை பார்த்துக்கிற ஒரு விஷயம். அப்போ எதை வேணால் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கம்ஃபர்டபுள்னஸ். அதுக்கு தான். சண்டே போட்டுக்க மாட்டீங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? கோவப்படும், அதெல்லாம் போடுவோம், அதெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதெல்லாம் இல்லாட்டி இல்லை. அது நான் பண்ணுவேன், நான் தான் அதை பண்ணுவேன், அவர் அவ்வளோ பண்ண மாட்டார். ஸ்வீட். கோவப்படுறது நான் தான், அவரும் கிடையாது. இயக்குனர் சசிகுமாரா நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுற ஹீரோ யார்? இயக்குனர் சசிகுமாரா? ஆமாம், சசிகுமார் தான். தப்பிச்சிட்டீங்க. அதான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நானே ஹீரோனால கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறேன், பிரச்சனை இல்லை. டைரக்டர் எப்போ நினச்சாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இந்த ஷார்ட் எடுக்கணும், இப்போ இந்த ஆர்டிஸ்ட் இல்லை போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நானே இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே அதை எடு அப்படின்னு. ஸோ அதனால் நானே அதை ஃப்ரீயாக கம்பெனி செலவு மிச்சம். இல்லை, அது சுப்பிரமணியபுரத்துலேயே அது இருந்தோம். ஜெய் எங்கே இல்லை, சுவாதி இங்கே இல்லை, அந்த ஷார்ட் எடுக்கணும். சரி அப்போனா இந்த சாங்கம் போடு, எனக்கு ஒன்று எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷர்ட்டை போட்டு நான் நடித்தனால அதை எடுத்தேன். நிறைய சீன் அப்படி எடுத்தது உண்டு, நிறைய ஷார்ட் அப்படி எடுத்தது உண்டு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃப்ரீடமான ஹீரோ அதை எடுத்தேன் நான், அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக எடுத்தேன். அதை சீன்லேயும் போட்டேன், ஒரு கண்ணாடிலாம் போட்டு அப்படி திரும்ப பார்த்தீங்களா. அப்போல்லாம் யாருமே இல்லை, ஆர்டிஸ்டே இல்லை. ஆர்டிஸ்ட் இன்னும் வரல, இப்போவா நம்மளே ஆர்டிஸ்ட் தானே, சட்டையை போட இது பண்ணிட்டு அவங்க வர்ற வரைக்கும் வேறு எடுத்துகிட்டு இருப்பேன் நான். ஏதாவது எல்லாம் வந்துட்டோம், அசம்பிள் பண்ணிட்டோம், ஒன்று எடுக்கணும் போது ஒரு ஷார்ட் அப்படி எடுத்து வைக்கும் போது அப்படி அதாவது பாட்டெல்லாம் வச்சேன். அப்புறம் அந்த ஜீப்லேருந்து அந்த ஒரு கார் இதில் இருக்கும், காரில் மேலே உட்காந்து அப்படி எடுக்கிறது, அது சுப்பிரமணியம் அந்த சாங்கில் வரும். அதெல்லாம் எனக்கான இது, அது டிலே ஆகும்போது அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது ஈஸி. சசிகுமார் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் யார்? எம்எஸ் பாஸ்கர், அவர், தம்பிராமையான, எங்கள் ரெண்டு பேரும் எனக்கு. அப்புறம் சூரியோட அது சுந்தரபாண்டியன் போராளியிலேருந்து அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்குவேன். ஆனால் நீங்கள் இதை பண்ணிக்கோங்க அப்படின்னா, சூரி நீ இதை போட்டுக்கோ, நான் இது பண்ணிக்கணும் போது அப்போ சூரியோட அது இருந்தது. அடுத்ததாக நீங்கள் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுற ஒரு நபர் சினிமாவை தவிர்த்து யார்? ஃப்ரீடமாக நண்பர்கள் தான், எல்லா நண்பர்களும். அதுதான் சசிகுமார். அவன்கிட்ட தான் ஃப்ரீடமாக அப்படி இருக்கலான்ற ஒரு விஷயம். அப்படி தான். ஒரு இயக்குனராக ஜெயிச்சிட்டிங்க, ஒரு தயாரிப்பாளராக ஜெயிச்சிட்டிங்க, ஒரு நடிகராகவும் ஜெயிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? அடுத்ததான் என்ன பண்ண போகிறீங்க? நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் என்ன புது ஐடியா? புதுசாலாம் இல்லை, பழசாக ஒரு ஐடியா இருந்தது, அதை திருப்பி தான் எடுக்கணும். டைரக்ஷன் பண்ண அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறேன். ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பீரியட் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அது ஒன்று ஒன்றா அதுக்கான ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு கதையை இது பண்ணிக்கிட்டு போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப அருமையான கான்வர்சேஷன். ஃப்ரீடம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். புதிய தலைமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி.